தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் சா லோகேஸ்வரி மோகன். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கிள்ளான் பள்ளத்தாக்கும் மலாக்காவும் தேசிய மீட்சி திட்டத்தின் 3வது கட்டத்தை எட்டினர். மை ஐடென்டிட்டி சுய தரவு தளத்திலிருந்து தரவுகள் கசியவில்லை, உள்துறை அமைச்சு உறுதி. தொடர்ந்து 2 நாட்களாக நாட்டில் தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் மணி 12 வரையில் நாட்டில் புதிதாக 12,434 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இதுவரை நாட்டில் பதிவான மொத்த தொற்று எண்ணிக்கை 22,32,960 உயர்ந்ததென சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். அதிக தொற்று எண்ணிக்கையுடன் சரவாக் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. அம்மாநிலத்தில் இன்று 2,967 பேருக்கு தொற்று கண்டது. ஸ்லாங்கூரில் 1,362 பேரும், ஜொஹோரில் 1,289 பேரும், கிளாந்தானில் 1,125 பேரும், சபாவில் 1000 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பதிவான 240 மரணச் சம்பவங்களில் 71 பேர் மருத்துவமனைக்கு வெளியே உயிர் இழந்தவர்கள். நாடு முழுவதும் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகளில் படுக்கை பயன்பாடு 64 விழுக்காட்டுக்கு குறைந்தது. இதர சிகிச்சை பிரிவுகளில் அந்த விகிதம் 56 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. நாட்டில் நேற்று வரை 85.1 விழுக்காடு பெரியவர்கள், அதாவது 1,19,12,566 பேர் கோவிட்-19 தடுப்பூசியின் 2 மருந்தளவை நிறைவு செய்துள்ளனர். 94 விழுக்காட்டு பெரியவர்கள் முதலாவது மருந்தளவை பெற்றிருப்பதாக சுகாதார அமைச்சின் கோவிட் நாவ் தரவுத்தளம் தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்வேளையில் 12 முதல் 17 வயதுடைய 13 வயதினரில் இதுவரை 1.1 விழுக்காட்டினர் 2 மருந்தளவுகளையும் நிறைவு செய்துள்ளனர். நேற்று 3,29,722 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. அதில் 1,68,734 பேர் முதல் மருந்தளவை பெற்ற வேளை 1,60,998 பேர் 2ஆம் மருந்தளவை நிறைவு செய்தனர். தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரையில் 4,30,28,919 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. அக்டோபர் 1ஆம் தேதி தொடக்கம் கிள்ளான் பள்ளத்தாக்கும் மலாக்காவும் 3ஆம் கட்ட தேசிய மீட்சி திட்டத்தின் 3ஆம் கட்டத்துக்கு நுழைகின்றன. கெடா 2ஆம் கட்டத்துக்கு நுழைவதை அடுத்து 1ஆம் கட்டத்தில் இனி எந்த ஒரு மாநிலங்களும் இல்லை என பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிக்கை வழி அறிவித்தார். மலேசிய குடும்பத்தினரின் ஒத்துழைப்பின் கீழ் SOP விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதை அடுத்து நாட்டில் நாளுக்கு நாள் கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் குறைந்து வருவதை அரசாங்கத்திற்கு நம்பிக்கை அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் அனைத்து கட்டங்களில் உள்ள தொழில்திறன் பயிற்சி மையங்களும் கல்லூரிகளும் திறக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி 18 வயதுக்கு மேற்பட்ட 2 மருந்தளவு தடுப்பூசி நிறைவு செய்தவர்கள் அரங்கிற்கு சென்று விளையாட்டுப் போட்டிகளை கண்டு களிக்கவும் அனுமதிக்கப்படுகின்றனர். அதேவேளையில் கண்காணிப்பு உத்தரவை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டார். ஷரியா சட்டங்களை நியாயமான முறையில் அமல்படுத்தப்படுவதோடு மலேசிய குடும்பம் என்பதற்கான பொருளை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஷரியா அமலாக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இஸ்லாமிய நீதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகளில் உயர்தர நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார்.
மலேசியாவில் இயங்கும் ஷரியா நீதிமன்றங்கள் மாநில வாரியாக பிரத்யேக அதிகார வரம்புகளை கொண்டுள்ளன. இருப்பினும் ஒருங்கிணைந்து செயலாற்ற அது ஒரு தடையல்ல என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாட்டிலுள்ள ஷரியா நீதிபதிகளும் அதிகாரிகளும் உயர் நெறி பண்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். முடிவெடுக்கும் தருணங்களிலும் அல்லது கடமையாற்றும் போதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மலேசிய ஷரியா நீதிமன்றங்கள் புதிய முறையிலான சேவை நெறிகளை ஆராய்ந்து அதற்கேற்ப தொடர்ந்து செயல்திறனை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கொள்கை மற்றும் அடிப்படை கூறுகளை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என ஷரியா சட்டம் வலியுறுத்துவதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டார். மக்கள் தொடர்பில் எந்தவொரு கொள்கையை வரைவதற்கும் அந்த அணுகுமுறையை ஒரு வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்றார் அவர். மெய்நிகர் முறையில் நடைபெற்ற 2021 அனைத்துலக ஷரியா சட்ட கூட்டத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2019 உலகளவில் 1,86,00,000 பேர் இருதய நோயால் உயிர் இழந்ததாக WHO உலக சுகாதார நிறுவனம் தகவல் வெளியிட்டது. அதே காலகட்டத்தில் மலேசியாவில் நிகழ்ந்த மரணச் சம்பவங்களில் 15 விழுக்காடு இருதய நோயை உட்படுத்தியது. இன்று கொண்டாடப்படும் இருதய தினத்தை முன்னிட்டு 3 முக்கிய அம்சங்களை பின்பற்றுமாறு சுகாதார தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா மலேசியர்களுக்கு அறிவுறுத்தினார். இதயம் வழி இணைவோம் எனும் கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது இவ்வாண்டுக்கான உலக இருதய தினம். உலகளவில் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க மின்னியல் தொழில்நுட்பம் பெரும் பங்காற்றி வருகிறது. உலகமே COVID-19 பெருந்தொற்றுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் இந்நிலையில் தொற்றா நோய் குறித்த தகவல்களை பெறுவதற்கான சவால் அதிகரித்துள்ளது. இருதய நோய் ஏற்படுத்தும் விளைவுகளையும் சுகாதாரம் தொடர்புடைய தகவல்களையும் பகிர தொழில்நுட்ப அணுகுமுறை சிறந்த பலனை அளிக்கிறது. நலன் தரும் உணவை உட்கொண்டு புகை மற்றும் மது பழக்கத்தை தவிர்த்து மலேசியர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் தங்களது இருதயத்தை பாதுகாக்கலாம் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அறிவுறுத்தினார். COVID-19 தொற்று காரணத்தால் இருதய நோய்க்கான சிகிச்சைகளையும் பரிசோதனைகளையும் தவிர்க்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மை ஐடென்டிட்டி சுய தரவு தளத்திலிருந்து எந்த ஒரு தரவும் கசியவில்லை என்பதை தேசிய பதிவுத்துறை உறுதிப்படுத்தியது. ஃபயர்வால் எனப்படும் தரவு தற்காப்பு அமைப்பு முறை வலுவாக இருப்பதுடன் அனைத்து தரவுகளும் பாதுகாப்பாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெளிவுபடுத்தினார். தேசிய பதிவுத்துறையின் கீழ் உள்ள மலேசியர்களின் தரவுகள் தொடர்ந்து பாதுகாப்புடன் இருப்பதை அமைச்சு உறுதி செய்யும். எனவே தரவு கசிவு குறித்து எவரும் கலக்கமுற வேண்டாம் என டத்தோ ஸ்ரீ ஹம்சா கேட்டுக்கொண்டார். தேசிய பதிவுத்துறையின் மை ஐடென்டிட்டி தரவை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களின் மீதும் இனி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதனை அமைச்சு உறுதி செய்யும். அண்மையில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் மலேசியர்களின் தரவுகள் விற்கப்படுவதாக கூறப்பட்ட விவகாரம் தொடர்பில் டத்தோ ஸ்ரீ ஹம்சா கருத்துரைத்தார். புக்கிட் அம்மானில் தேசிய போலீஸ் படை தலைவருக்கான நியமன கடிதத்தை வழங்கும் செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசினார். இதனிடையே தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோ ஸ்ரீ அக்ரிசானி அப்துல்லா சானி அடுத்த மாதம் கட்டாய பணி ஓய்வு பெறுவதை அடுத்து அவரது சேவை காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நீட்டிக்கப்படுவதாக டத்தோ ஸ்ரீ ஹம்சா தெரிவித்தார். பிரதமரின் ஆலோசனையின்படி பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலா ஷா அங்கீகாரத்திற்கேற்ப இவ்வாண்டு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 2023 அக்டோபர் 3ஆம் தேதி வரை அந்த பதவி நீட்டிப்பு நியமனம் நடப்பில் இருக்கும். கடந்த ஆண்டு மே 4ஆம் தேதி டத்தோ ஸ்ரீ அக்ரிசானி 13வது தேசிய போலீஸ் படையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உணவு பாதுகாப்பு விவகாரங்களை ஆராய பிரதமர் தலைமையில் தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை தொடர்பான அமைச்சரவை செயற்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. உணவு சங்கிலியின் அனைத்து நிலைகளையும் வலுப்படுத்த அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் உணவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அம்மாட் அம்சா கூறினார். உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான சில வியூகங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சந்தைகளில் விற்கப்படும் உணவுகளின் பாதுகாப்பையும் நியாய விலையையும் உறுதி செய்வது, போதுமான கையிருப்பை உறுதி செய்ய உள்நாட்டில் உணவு உற்பத்தி அதிகரித்து அதன் வாயிலாக விலை கட்டுப்பாட்டுக்கு உத்தரவாதம் அளிப்பது,
உணவு வளத்தை மேம்படுத்த பல்வேறு தரப்புகளுடன் ஒத்துழைப்பது, உணவு பாதுகாப்பு நெருக்கடியை எதிர்கொள்ளும் தயார்நிலை நடவடிக்கைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பது ஆகியவை அவற்றுள் அடங்கும். பசூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ இட்ரிஸ் ஜுஸ்ஸோ எழுப்பிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ அஹ்மத் ஹம்சா பதிலளித்தார். புறநகர் பகுதிகளில் நடமாடும் வங்கி திட்டத்தை மேற்கொள்ளும் முயற்சிகள் அதிகரிக்கப்படும். பேங்க் நகாரா மற்றும் பொருளகங்களின் ஒத்துழைப்புடன் அம்முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக 2ஆம் துணை நிதி அமைச்சர் யமானி ஹஃபீஸ் மூசா தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள சுமார் 250 புறநகர் பகுதிகளில் ஏறக்குறைய 30 நடமாடும் வங்கிகளை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் 1,80,00,000 ரிங்கிட் நிதியை உள்ளூர் பொருளகங்களுக்கு ஒதுக்கியுள்ளது. அப்பகுதிகளில் அடிப்படை நிதிக் கழகங்கள் ஏதும் இல்லாமல் இருப்பதும் அல்லது குறைவாக இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்புடைய வட்டார மக்கள் வங்கி சேவையை பயன்படுத்தும் அளவை கண்காணித்த பிறகு நிதி சேவை வசதிகளை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும். புறநகர் பகுதிகளில் ATM பண பட்டுவாடா இயந்திரங்களை அதிகரிக்கும் பரிந்துரையை பொருளகத்துறை நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கும் என யமானி ஹஃபீஸ் மூசா கூறினார். அதேவேளை இலக்கவியல் தொழில்நுட்ப அடிப்படையிலான நிதி சேவையை பயன்படுத்தும் பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் சரவாக்கில் மேலும் அதிகமான தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்டு அகண்ட அலைவரிசைக்கான நிலையங்களும் மேம்படுத்தப்படவுள்ளன. நாட்டின் இதர மாநிலங்களில் 4G இணைய சேவையின் நிலை 94 விழுக்காடாக உள்ள நிலையில் சரவாக்கில் அதன் நிலை 80.84 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. சீரான இணைய சேவை கிடைக்கப்பெறாத பகுதிகளில் சுமார் 47 புதிய தொலைத்தொடர்பு கோபுரங்கள் எழுப்பப்படும். 38 அகண்ட அலைவரிசை நிலையங்கள் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 35 நிலையங்களில் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். சரவாக்கில் இதுவரை 74 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1651 அகண்ட அலைவரிசை நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ள வேளை கண்ணாடி இழை தொடர்புக்காக 47,223 தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைக்கவியலாத பகுதிகளில் செயற்கைக்கோள் வாயிலான அலைவரிசை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக கடந்த ஆண்டு சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2.9 விழுக்காடாக குறைந்தது. 2019ஆம் ஆண்டு அந்த துறையின் ஆட்பலம் 36 லட்சமாக பதிவாகியிருந்தது. உணவு சார்ந்த துறையில் 34.5 விழுக்காட்டினரும் 33.4 விழுக்காட்டினர் சில்லறை துறையிலும் 17.4 விழுக்காட்டினர் தேசிய சுற்றுலா சிறப்பு துறைகளிலும் சேவையாற்றியுள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரகுமார் தெரிவித்தார். தங்கும் விடுதி, சுற்றுப்பயணிகளுக்கான போக்குவரத்து சேவை, பயண முகவர் சேவை, கலாச்சாரம், விளையாட்டு, பொழுதுபோக்கு போன்றவை சுற்றுலாத்துறையில் அடங்கியுள்ளது. சுற்றுலாத்துறை புத்துயிர் பெறுவதற்கும் தொழிலாளர்களின் வேலையை உறுதி செய்வதற்கும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் ஒன்றாக தங்கும் விடுதிகள் கோவிட்-19 தனிமைப்படுத்தும் மையமாகவும் தடுப்பூசி செலுத்தும் மையமாகவும் செயல்பட்டு வருவதை டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரகுமார் சுட்டிக்காட்டினார். இதனிடையே புத்ராஜயா ஸ்ரீ பிரடானா வளாகத்தில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை மேம்படுத்தும் திட்டம் மேற்கொள்ளப்படும். அந்த 22 ஆண்டு கால கட்டடம் பல்வேறு சேதங்களை எதிர்கொண்டிருப்பதை கருத்தில் கொண்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாண்டு மார்ச் 19ஆம் தேதி அத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பிரதமர் துறையின் சிறப்பு பணிகளுக்கான அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் அஹ்மத் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதன் மறுசீரமைப்பு பணிக்கு மொத்தம் 3,85 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொகோசனா நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அறிக்கையின் வழி விளக்கமளித்தார். பொந்தியான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லானை 2 குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து விடுதலை செய்வதாக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அபராத தொகையான 11 லட்சம் ரிங்கிட்டை செலுத்தியதை அடுத்து அவரை விடுவிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது.
2001 கருப்பு பண ஒழிப்பு மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை தடுக்கும் சட்டத்தின் 92வது பிரிவு உட்பிரிவு 1 கீழ் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அந்த அபராதம் சம்பந்தப்பட்ட நபருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்குரிய நடவடிக்கையாகவும் சொத்துக்களை திரும்பப் பெறுவதற்கான ஒரு வழியாகவும் வகைப்படுத்தப்படுகிறது என SPRM மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விளக்கியது. கடந்த 2019 அக்டோபரில் 2001 கருப்பு பண ஒழிப்பு மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை தடுக்கும் சட்டத்தின் 4ஆம் பிரிவு உட்பிரிவு 1 மற்றும் 32வது பிரிவு உட்பிரிவு 8 ஆகியவற்றின் கீழ் டத்தோஸ்ரீ நஜீப்பிடமிருந்து பெறப்பட்ட 20 லட்சம் ரிங்கிட்டுக்கு டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் உள்நாட்டு வருமான வரி வாரியத்திடம் கணக்கு காண்பிக்க தவறியதோடு போலி கணக்கை காண்பித்ததாக அவர் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் விசாரணை நடந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்வதற்கு பதிலாக அவர் அபராதம் செலுத்த ஒப்புக்கொண்டார். ஒரு நாடு திறம்பட செயல்பட வரி மிகவும் முக்கியம். மலேசியாவின் வருமானத்தில் 40 விழுக்காடு மக்கள் செலுத்தும் வரியின் மூலம்தான் கிட்டுகிறது. ஆனால் வருமான வரி என்றாலே மக்களிடையே ஒரு வகை கலக்கம் நிலவுகிறது. அதனை தீர்க்கிறது தொடர்ந்து வரும் அங்கம். குடிமக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டும் நடப்பு பொருளாதார சூழலின் அடிப்படையிலும் ஆண்டுதோறும் வருமான வரி செலுத்துவோருக்கான தகுதி மாறுபடுகிறது. அப்படியாயின் இப்போது யாரெல்லாம் வருமான வரி செலுத்த வேண்டும் அல்லது வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும்? இப்போ பொதுவாக வேலை செய்கிறவங்க ஒரு ஆண்டுக்கு 34,000 வெள்ளிக்கு கீழ், அதாவது இபிஎஃப் கழித்த பிறகு 34,000 வெள்ளிக்கு கீழ் இருந்தால் அவங்க வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. அதுக்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபாரத்தை பூர்த்தி செய்து அவங்களோட ஒரு ஆண்டுதோற வருமானத்தை கணக்கு காட்ட வேண்டும். ஆனால் அதே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மினிமம்ன்றது ஒன்றும் இல்லை. அவங்க கண்டிப்பாக அவங்க வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தில் அவங்க லாபம் இருந்தாலும் சரி இல்லை நஷ்டம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கணக்கு காட்டணும். மக்கள் செலுத்தும் வரிப்பணம் மீண்டும் மக்களுக்கே செலவிடப்படுகிறது. மேம்பாட்டு திட்டங்களுக்கு மட்டுமல்லாது கோவிட்-19 பெருகியிருக்கும் காலத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு நிதியுதவிகளும் அதன் வாயிலாகவே கிட்டுகின்றன. இப்போ இந்த வரியில் உள்ள பணத்தை தான் பர்காஸ், பெமர்காசா, பெமுலே, பஞ்சானா நிறைய சலுகை கொடுக்குறாங்க அது மூலியமாக. ஸோ இதெல்லாம் இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? வருமான வரியிலேருந்து தான் வருது. முறையாக வருமான வரி செலுத்துவோருக்கு கோவிட்-19 கொள்ளை நோய் பரவல் காலத்தில் 20,000 ரிங்கிட் வரை வரிச் சலுகையுடன் இன்னும் பிற சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. வியாபாரம் செய்கிறவங்க இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார அவங்க பாரத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேணும். பாரத்தை மட்டும் பூர்த்தி செய்து அனுப்புனா பத்தாது, பாக்கி எதுவும் இருந்ததுன்னா இந்த 30ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக அவங்க வருமான வரிக்கு கட்ட வேண்டும். அந்த வரியை கட்ட வேண்டும். பேங்க்குக்கு போனாலும் சரி இல்லை நீங்கள் இணையதளம் மூலமாக கூட இந்த பணத்தை செலுத்தலாம். செலுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அப்போ தான் அபராதம் கட்ட வேண்டியது. நாட்டின் மட்டுமன்றி மக்களின் பொருளாதாரத்தையும் மீட்சியுறச் செய்யவும் உதவி திட்டங்கள் தொடரவும் வருமான வரி செலுத்துவது அவசியமாகும். சமூக கடப்பாடு என்பது மக்களை மட்டும் சார்ந்ததல்ல, ஊடகங்களுக்கும் அதில் பங்குண்டு. அதனை உணர்த்தும் வகையில் நமக்கு நாமே எனும் நிகழ்ச்சியின் வாயிலாக மின்னல் பண்பலை புக்கிட் ஜாலில் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு 70 கையடக்க கணினிகளை வழங்கியது. இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலில் ஈடுபட சிரமத்தை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கில் மின்னல் பண்பலை அம்முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அது பேருதவியாக அமைந்ததாக பள்ளி தலைமை ஆசிரியை பாக்கியலட்சுமி தேவி தெரிவித்தார். இன்று மின்னல் FM 70 மாணவர்களின் கண்ணீரை துடைத்தனர். இனி மாணவர்களின் வருகை கட்டாயம் அதிகரிக்கும். மேலும் அவர்கள் ஆசிரியருடன் இணைந்து வீட்டிலேயே இல்லிருப்பு கற்றல் இயங்கலை வாயிலாக அனைத்து பாடங்களையும் முறையாக செய்ய முடியும். நமக்கு நாமே எனும் நிகழ்ச்சியின் மூலம் அன்பு இல்லத்திற்கும் ஆசிரமங்களுக்கும் ஆற்றிய மின்னல் பண்பலை தொடர்ந்து உதவி வருகிறது. மக்களிடையே உதவும் மனப்பான்மை வேரூன்ற வரும் காலங்களில் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவும் அப்பண்பலை திட்டமிட்டுள்ளது. ஜப்பான் ஆளும் கட்சி அதன் புதிய தலைவரை இன்று தேர்ந்தெடுத்தது.
நாட்டின் அடுத்த பிரதமராகும் வேட்கையில் நால்வர் களமிறங்கிய நிலையில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஃபுமியோ கிஷிடா அடுத்த பிரதமராகும் வாய்ப்பை பெற்றார். இன்னும் ஓராண்டு காலத்தில் நடப்பு பிரதமர் யோஷிஹிடே சுகா பதவி விலக முடிவெடுத்ததை அடுத்து நாட்டின் அந்த உச்ச பதவிக்கு 4 முனை போட்டி நிலவியது. அவர்களுள் இருவர் பெண்கள். ஆயினும் வாக்களிப்பின் போது ஃபுமியோ கிஷிடாவுக்கும் ஜப்பானின் பிரபல அரசியல்வாதியும் COVID-19 தடுப்பூசி இயக்க தலைவருமான தாரோ கோனோவுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. இரண்டாவது சுற்றில் கிஷிடா 70 வாக்குகள் பெரும்பான்மையில் கோனோவை பின்னுக்கு தள்ளினார். நாடாளுமன்றத்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடத்தப்படும் வாக்களிப்புக்கு பின்னர் கிஷிடா ஜப்பானின் புதிய பிரதமராக உறுதி செய்யப்படுவார். இவ்வேளையில் மிகவும் மென்மையான பேசும் குணமுள்ள கிஷிடாவின் கொள்கைகள் மாற்றத்தை விட ஒரு தொடர்ச்சியை குறிப்பதாக கூறப்படுகிறது. உலகின் பார்வை COVID-19 பெருந்தொற்றின் மீது திரும்பியுள்ள நிலையில் கிழக்கு ஐரோப்பாவில் HIV நோய்க்கு எதிரான போராட்டம் குறைந்து வருகிறது. ரொமானியா புச்சாரெஸ்டில் எய்ட்ஸுக்கு எதிரான அமைப்பைச் சேர்ந்த எலினா அவரது சகாக்களும் வாரத்தில் 3 முறை போதை பித்தர்களுக்கு ஊசியும் காயத்திற்கு கட்டப்படும் துணிகளையும் வழங்கி வருகின்றனர். ரொமானியா எய்ட்ஸுக்கு எதிரான அமைப்பில் நிதி மற்றும் பொருள் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்நிலை தொடர்ந்தால் வரும் நவம்பரில் ஊசிகளும் காயத்திற்கு கட்டப்படும் துணிகளும் மட்டுமின்றி போதை பித்தர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கும் ஆம்புலன்ஸ் சேவையும் நிறுத்தப்படும் என எலினா கூறினார். ஐரோப்பாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு அடையாளம் காணப்பட்ட எய்ட்ஸ் நோய்களில் 76 விழுக்காடு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான புல்கேரியாவிலும் ரொமானியாவிலும் கண்டறியப்பட்டவை என ECDC ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் COVID-19 பெருந்தொற்று பரவத் தொடங்கியதிலிருந்து எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை வெளிப்படையாக காண முடிகிறது என எலினா கூறினார். மருத்துவமனைகளில் COVID-19 தொற்று அற்ற நோயாளிகளை அனுமதிக்க போதிய இடமில்லை. அத்துடன் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் HIV எய்ட்ஸ் நோயை கையாளும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளன என்றார் அவர். 3வது ஊக்க மருந்து தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும் தரப்பினர் மட்டுமே பக்க விளைவுகளால் பாதிக்கப்படுகின்றனர். இருப்பினும் மருத்துவரின் கண்காணிப்பு தேவைப்படும் அளவிற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பக்க விளைவுகளுக்கு ஆளாகவில்லை. அமெரிக்காவின் நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு செயற்குழு மேற்கொண்ட கண்காணிப்பின் வாயிலாக அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை அந்நாட்டில் பதிவு பெற்ற 22,191 பேர் 3வது தடுப்பூசியை செலுத்திவிட்டனர். அதில் 71 விழுக்காட்டினர் தடுப்பூசி செலுத்தப்பட்ட இடத்தில் வலி இருப்பதாகவும் 56 விழுக்காட்டினர் சோர்வாக இருப்பதாகவும் 43 விழுக்காட்டினர் தலைவலிக்கு ஆளானதாகவும் தெரிவித்தனர். ஊக்க மருந்து தடுப்பூசி பெற்றுக்கொண்ட 7 நாட்களுக்குள் இந்த பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. அமெரிக்காவில் ஃபைசர் மற்றும் மொடெர்னா தடுப்பூசிகளை ஊக்க மருந்தாக செலுத்த அரசாங்க தரப்பு முடிவெடுத்துள்ளது. அதிக ஆற்றல் வாய்ந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக சோதனைக்கு உட்படுத்தியது. அந்நாட்டின் வரலாற்றிலேயே அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த ஆக புதிய ஆயுதமாக அது கருதப்படுகிறது. ஹுவாசாங் 8 என பெயரிடப்பட்ட அந்த ஏவுகணை ஜகாங் மாநிலத்தில் இருந்து ஏவப்பட்டது. அந்த நிகழ்வு வடகொரியாவின் ஆற்றலையும் பலத்தையும் பறைசாற்றியதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் வர்ணித்தது. இந்நிலையில் அதன் தற்காப்பு ஆற்றலை 1000 மடங்காக அதிகரிக்க பியோங்யாங் உறுதி பூண்டுள்ளது. வழக்கமான ஏவுகணைகளை காட்டிலும் இந்த அதிக ஆற்றல் கொண்ட ஏவுகணையை மிக வேகமாகவும் எளிதாகவும் பாய்ச்ச முடியும். அத்தகைய விரைவு ஏவுகணையை தயாரிக்க அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலரை செலவிட்டு வருகிறது. இந்த சோதனையின் மூலம் வடகொரியாவின் ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் அனைத்து விதமான நுட்பங்களும் சீரான நிலையில் இருப்பது தெரியவந்தது. வடகொரியா புதிய ஏவுகணை பாய்ச்சியிருப்பதாக தகவல் வெளியிட்டுள்ள தென்கொரியா அதன் ஆற்றல் பற்றிய விவரங்களை வெளியிடவில்லை. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். COVID-19 தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட சிலர் உயிர் இழந்ததாக வெளியாகியிருக்கும் காணொளி ஒன்றை கண்டு பொதுமக்கள் பதற வேண்டாம். சுகாதார அமைச்சு அந்த காணொளி தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் அது குறித்து தெளிவுபடுத்தப்படும் என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் ஹஸ்மி கசாலி தெரிவித்தார்.
பதின்ம வயதினருக்கான தடுப்பூசி திட்டத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பக்க விளைவுகள் குறித்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளதை சுகாதார அமைச்சு கருத்தில் கொள்கிறது. சம்பந்தப்பட்ட காணொளியில் எழுப்பப்பட்டுள்ள அனைத்து சிக்கல்களுக்கும் சுகாதார அமைச்சு உரிய விளக்கத்தை அளிக்கும். 1 நிமிடம் 40 வினாடிகள் அடங்கிய அந்த காணொளியில் பேரா ஈப்போவில் உள்ள இடைநிலைப்பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவர்களும் சபா லஹடத்துவைச் சேர்ந்த ஒரு பதின்ம வயதினரும் கோவிட்-19 தடுப்பூசி பெற்ற பின் உயிர் இழந்ததாக பெண்மணி ஒருவர் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டதை காண முடிந்தது. ஆனால் பேரா ஈப்போவில் உயிரிழந்த 2 மாணவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் மரணிக்கவில்லை என பேரா போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் ஃபரிடா த்ராஷ் வாஹித் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து நாளை முதல் அடுத்த புதன்கிழமை வரையிலுமான எரிபொருள் நிலவரம். RON95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. RON97 ரக பெட்ரோல் விலை 1 சென்ட் அதிகரித்துள்ளது. RON95 ரக பெட்ரோல் தொடர்ந்து 2 ரிங்கிட் 5 சென்னுக்கு விற்கப்படும். அதேவேளை டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என நிலைநிறுத்தப்படுகிறது. ஆயினும் RON97 ரக பெட்ரோல் விலை 1 சென்ட் அதிகரித்து 2 ரிங்கிட் 76 சென்னுக்கு விற்கப்படும். இன்று நள்ளிரவு 12 மணிக்கு நடப்புக்கு வரும் இந்த விலை அக்டோபர் 6ஆம் தேதி வரையில் நடப்பில் இருக்கும் என நிதி அமைச்சு தெரிவித்தது. தேசிய பளுதூக்கும் அணி எதிர்வரும் நவம்பர் மாதம் கலைக்கப்படும். அவ்வணியின் பளுதூக்கும் வீரர்கள் 2 தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை உட்கொண்ட விவகாரத்தை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பளுதூக்கும் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோ அயூப் ரஹ்மான் தெரிவித்தார். ஊக்க மருந்து விவகாரத்தில் தேசிய வீரர்கள் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் அந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டது. இம்மாதம் 20ஆம் தேதி தேசிய விளையாட்டு மன்றத்துடன் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அம்முடிவு எட்டப்பட்டதாக டத்தோ அயூப் ரஹ்மான் கூறினார். கோல்ட் கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற அஸ்ரோய் அசல்வாஃபியும் தேசிய அணியின் புதிய விளையாட்டாளரான முகமது இக்ராம் ஹைக்கால் முகமது ஜுவாரியும் அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்கள் இருவரும் அதிகபட்சம் 4 ஆண்டுகளுக்கு போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்படலாம். நாட்டின் ஹாக்கி விளையாட்டை விளம்பரப்படுத்தும் முயற்சிகளுக்கு மலேசிய ஹாக்கி சம்மேளனம் RTM-உடன் இணைந்து அணுக்கமாக ஒத்துழைக்கும். ஹாக்கி விளையாட்டை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் தளமாக RTM விளங்க முடியும் என்பதால் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹாக்கி விளையாட்டில் நாம் கொண்டிருக்கும் திறமையை மறந்திருக்கக்கூடும். அதில் வெற்றி பெறுவதை மட்டும் இலக்காக கொண்டிருக்கக்கூடாது. உலக அரங்கில் அந்த விளையாட்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இலக்கையும் கொண்டிருக்க வேண்டும் என மலேசிய ஹாக்கி சம்மேளன தலைவர் டத்தோ ஸ்ரீ சுபஹான் கமால் தமது எதிர்பார்ப்பை தெரிவித்தார். இவருடன் நவம்பரில் நடைபெற திட்டமிட்டுள்ள துன் அப்துல் ரசாக் கிண்ண போட்டி, டிசம்பரில் நடைபெறவுள்ள இளையோருக்கான ஹாக்கி லீக், 2022 ஜனவரியில் நடைபெறவுள்ள தேசிய ஹாக்கி லீக் ஆகியவற்றை RTM அலைவரிசையில் ஒளிபரப்ப ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படும். இந்நிலையில் பயிற்சிக்காக தேசிய மகளிர் ஹாக்கி விளையாட்டாளர்களை இங்கிலாந்து, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. நீண்ட கால அடிப்படையிலான இத்திட்டத்தின் மூலம் தேசிய மகளிர் அணியினர் நாட்டிற்கு நற்பெயரை ஈட்டித் தருவார்கள் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறளும் விளக்கமும். குறள் 727. பகையகத்து பேடிகை ஒழ்வாள் அவையகத்து அஞ்சு மவன்கற்ற நூல். அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளைப் போலவே பயனற்றவைகளாகிவிடும். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.